தஸ்கரையாசினின் பட்டுகொரு புத்தும் புது வெளியீடு. அதாவது மாமி மருமகள் சண்டை. அதாவது சிலருக்கு பணம் என்றால் பணமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வெளிநாடு என்றால் வெளிநாடே வாழ்க்கை என்றார். இது எப்படியோ இதன் ஒரு சிறிய கற்பனை. இது இப்படி ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். நீ சுகமா இருக்கிறியோப்பா? ஓம்மா, நான் சோமாய்க்கிறோம்மா. நீங்க எப்படி சோமாய்க்கிறீங்களா? மகனே, இது தெரியும் தானே என்ன சோத்து. ஏம்மா அப்படி சொல்ற? நான் தானே தள்ளி அனுப்புறேன். திண்டு குடிச்சிட்டு நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கவா? இதுவாக கொண்ட கொண்டாச்சு பேசிப்பட்டவளா? மகனே, புள்ளோட நான் தான் பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இவள் உடுப்பு எல்லாம் நான் தான் கழுவணும். ஓ, மார்க்கெட்டில் போயிட்டு மரக்கறி வாங்கிட்டு வரணும். சும்மா தின்னத்தார் இல்லை, சும்மா தின்னத்தார் இல்லை, சும்மா தின்னத்தார் கொண்ட கொண்டாச்சியா? மாமியா இவெல்லாம் நான் சொல்லிக்கிறதானே மாமி. ஃபோன் வந்து ஆன்சர் பண்ண வானம்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. இங்கே நாங்கள் போனேன். எப்படின்னா சோமிக்கிறீங்களா? ஓ, இந்த பாருங்களேன், ரொம்ப தொண்டு ஒன்றும் கணக்கு எடுக்க வானம். என்னன்னு கேட்டா நமக்கு வயசானேவா ஒவ்வொரு நெஞ்சுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம். ஒன்றும் விளங்குறீங்களா? நேற்று ஒரு வேலை செஞ்சுக்கிறாமா, நல்லா வெச்சு நேற்றுட்டு டைம்ஸ்ல துப்பி நானே கழுவி சாவணும். இதெல்லாங்கிறதே இல்லை. இந்த வங்காடி போனால் இங்கே வந்தா மகன் எங்கள் வாப்பா வெற்றில 5-6 நாள் ஆச்சு. மகன் வெற்றில 5-6 நாள் ஆச்சு. வெற்றில வாங்க தள்ளிதார் இல்லை, வெற்றில வாங்க தள்ளிதார் வாங்க. மகனே மகனே, நேற்று ஒரு வேலை நடந்த வாப்பா. எனக்கு கொஞ்சம் சுகமில்லாம நான் வைத்து மருந்து எடுத்துன்னு வந்தேன். டாக்டர் சொல்லியே மருந்து தந்த விதமாக இருந்தால் குடித்தா கொஞ்சம் தூக்கம் போக மாட்டேன். இதில் என்ன செஞ்சீரா? நான் மருந்தை குடிச்சிட்டு படுத்த பாப்பா. என்ன தூங்கி எழுப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவள் செஞ்ச வேலை வேற வெளிவி ஓண்ட வேற வெளிவி பள்ளிக்கு லேட்டாக குடிக்கிறாள் பாப்பா. நான் மவுத்துண்டு ஏதோ கால் பெருவரல் 2 இழுத்து கட்டத்தை மகனே எனக்கு முடிக்கு வந்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்குற ஊர் நிறைய எல்லாரும் ஆட்கள் வந்து மையத்துக்கு வந்தேன். இன்னும் கொஞ்சம் முழிச்செல்லக்கு என்னை கொண்ட உசுரோடு அடக்கிடுவாள் அப்பா, உசுரோடு அடக்கிடுவாள். மாமி உங்க பொண்ணாங்க போனேன். கொஞ்சம் இதுவே அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் எப்படி ஒரு 5-6 வருஷம் விட்டு வருவேன். 5-6 வருஷத்துல வரத்த நான் மஞ்சள் போட்டிப்பேன் அப்பா. நான் மஞ்சள் போட்டிப்பேன். மாமி பொண்ணாங்களம்மா போனேன். உங்க வீட்டுக்கு சின்ன வீட்டு வேலைன்னு பாருமா. இந்த பாருங்களே, உங்கள்கிட்ட வேறு என்னம்மா வேலையா? நான் என்னம்மா போக நல்லா தான் உன்னை பார்க்கணும். வேணாங்கிறதே இல்லை நமக்கு. என்னன்னு கேட்டா, நான் சொல்றது விளைக்காம வீட்டு வேலை முடியலவா, மேற்கட்டி வேலை நான் அப்படிக்கு அடுத்ததுங்க புள்ள 7-8 வயசு ஆகுது இல்லையா? அவருக்கு நான் செஞ்சு வைக்கணும். ஏன்னா நெக்லஸ் பண்ணிக்கு தானே அதை கொடுத்து கொஞ்சம் பெருசாக செய்யணும். இன்னொரு விஷயமா சொல்லவே மறந்துட்டேன். அடுத்துட்டு அங்கிளோட நிற்கிறாரு. அவர் சூப்பர்மா. என்னன்னு கேட்டால் இறைச்சிக்கல்லை போயிட்டு இறைச்சி கொண்டாடாது, ஃபோனுக்கு ரீலோட் பண்ணுறாரு. எனக்கு முழுப்பே இல்லைம்மா. சரியா? நீ ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ விட்டு வாங்க. அவசரமா வந்துட்டு வாங்க. விளங்குதா உங்களுக்கு? இங்கே வாங்கி போனேன். இங்கே வந்தேன் மகனே. இந்த வாழைவாப்பா அடிச்சுட்டாங்கல் என்னென்ன பலாய் ஆகுதோ எனக்கு தான் தெரியும். இந்த பெரிய பலாய் வந்தாக முந்தி நீ வந்துடு மகான். நீ வெளிநாடு அங்கே சாகுது, இவள் சொல்லி எங்கே சாகுற? மருந்து என்ன கொண்டு துசிரோட ரக்கம் நீ வந்துடுவாப்பா. நீ வந்து நன்றி நேர்களே. இதில் மற்றும் ஒரு பாகம் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வெளிவரும். Thank you.